கிம்புல் நடுவின் ராஜித்த நிதாஸ் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய லங்காதி பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்தி முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். வெள்ளைவன் சம்பவம் தொடர்பான விடயத்தை அடிப்படையாக வைத்து அந்த செய்திகளும் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். 2019 வெள்ளைவன் வழக்கு ராஜித்த ரூமி முகமது நீதிமன்றத்தால் விடுவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். 2019 ஜனாதிபதி தேர்தலை அண்மித்த காலப்பகுதியில் நாடு முழுவதும் சர்ச்சை ஏற்படுத்திய வெள்ளைவன் ஊடக சந்திப்பு தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் பிரதிவாதிகளாக முன்னாள் அமைச்சர் ராஜித்த செனரத்ன மற்றும் அரச மருந்தாக்கல் கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் ரூமி முகமது ஆகியோரை அவ்வழக்கிலிருந்து விடுவித்து விடுதலை செய்வதாக கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பு வழங்கி இருக்கிறது என்பது முக்கியமான செய்தி. எனவே அரசரப்பு சாட்சி விசாரணைகள் நிறைவடைந்த நிலையில் குற்றச்சாட்டுகள் நியாயமான சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கப்படவில்லை என கூறி பிரதிவாதி தரப்பு சாட்சியங்களை விசாரிக்காமலேயே நீதிபதி சுஜீவ நிசங்க இந்த தீர்ப்பினை அறிவித்தார். 2019 ஆண்டு நவம்பர் மாதம் 10ஆம் தேதி திமிரிகசாய பகுதியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஆண்டனி டக்ளஸ் பெர்னாண்டோ எனும் பெயரில் பிரசன்னமாக இருந்த SA சரத்குமார் மற்றும் அதுல சஞ்சீவ ஆகியோர் பொய்யான விடயங்களை கூறியமை உள்ளிட்ட 14 குற்றச்சாட்டின் கீழ் சட்டமா அதிபரால் பிரதிவாதிகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் இடம்பெற்ற மஜிஸ்ட்ரேட் விசாரணைகளின் போது சந்தேக நபர்களாக குறித்த ஊடக சந்திப்பில் கருத்துக்களை வெளியிட்ட SA சரத்குமார் மற்றும் அதுல சஞ்சீவ ஆகியோர் அரசு சாட்சியாக மாற்றப்பட்டு மேல் நீதிமன்ற வழக்கில் பிரதான சாட்சியாளர்களாக பெயரிடப்பட்டு இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கில் ராஜித்த சேனரத்ன உள்ளிட்ட இரு பிரதிவாதிகளும் மன்றில் ஆஜராகியிருந்தார்கள். பிரதிவாதி தரப்பு தமது சார்பில் சாட்சியாளர்களை அழைக்காது முறைப்பாட்டாளர் தரப்பு முன்வைத்த சாட்சியங்கள் ஊடாக குற்றப்பத்திரிகையில் முன்வைக்கப்பட்ட 14 குற்றச்சாட்டுகளில் எதனையும் சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கவில்லை என சட்டத்தரணி தர்மராஜா அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதேபோல் ஓஷதி ஹப்பு ஆராய்ச்சி ஆகியோருடன் இணைந்து ஆஜரான ஜனாபே சட்டத்தரணி அனில் சில்வா ஆகிய மூவரும் இணைந்து மன்றில் இந்த வாதங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். அதனால் குற்றவியல் நடவடிக்கை சட்டக்கோவையின் 200வது அத்தியாயத்துக்கு அமைய பிரதிவாதி தரப்பு சாட்சியங்களை கோராது பிரதிவாதிகளை விடுதலை செய்யுமாறு அவர் கோரினார். இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சுஜீவ நிசங்க வழக்கு தொடுநர் தரப்பு வழக்கை நிரூபிக்கவில்லை என கூறி ராஜித்த செனரத்ன மற்றும் முகமது ரூமி ஆகியோரை அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவித்து விடுதலை செய்வதாக அறிவித்திருக்கிறார். கடந்த 2020ஆம் ஆண்டு குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்டதன் பின்னர் பிரதிவாதிகள் இருவரும் தலா 10,000 ரூபாய் பெறுமதியான ரொக்கப்பிணை மற்றும் 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணைகளில் செல்வதற்கு மேல் நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. அவரது வெளிநாட்டு பயணங்களையும் தடை செய்து 2020 ஆகஸ்ட் 20ஆம் தேதி உத்தரவிட்டது. எனவே அது முதல் அந்த வழக்கு விசாரணை செய்யப்பட்ட நிலையில் தற்போது குறித்த இருவரும் முற்றாக வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இதனூடாக அவர்களது வெளிநாட்டு பயண தடை உள்ளிட்ட அனைத்து நிபந்தனைகளும் நீங்கியிருப்பதாக நேற்று தினம் நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. எனவே வெள்ளைவன் கடந்த முன்னாள் ஜனாதிபதி அதே போல பாதுகாப்பு செயலராக செயற்பட்டிருந்த அப்போதைய ஜனாதிபதி வேட்பாளராக இருந்த கோட்டாபய ராஜபக்ச தொடர்பான விடயங்களை அடிப்படையாக வைத்து இந்த ஊடக சந்திப்பில் வெள்ளைவன் கடத்தல் சம்பவத்தில் அவருக்கு நேரடியாக தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு இந்த ஊடக சந்திப்பு நடத்தப்பட்டது. அதற்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டு அந்த ஊடக சந்திப்பில் வந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நபர்களே சாட்சியாளர்களாக மாற்றப்பட்டு ரூமி முகமது அதே போல ராஜித் அவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் அந்த வழக்கில் சுமத்தப்பட்ட 14 குற்றச்சாட்டுகளையும் இந்த மனுதாரர் தரப்பு நிரூபிக்க தவறியமையினால் அந்த இருவரையும் விடுவித்து விடுதலை செய்வதாக நேற்று மேல் நீதிமன்றம் அறிவித்திருக்கின்ற விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம்.